முகலாய பேரரசர் அக்பரின் ராஜ்யத்தில் அவரின் உற்ற நண்பரும் அமைச்சருமான பீர்பாலுக்கும் நடுவே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுதான் இக்கதை. பார்த்தீர்களா பீர்பால்? எதை மன்னா? பார்க்கவில்லையா நீங்கள்? அரண்மனையை சுற்றி எத்தனை காகங்கள்! ஆம் மன்னா, கவனித்தேன். பெரிய தொல்லையாக தெரிகிறது. போரின் சத்தத்தை விட இவைகளின் கூச்சல் பெரும் போராட்டமாக இருக்கிறது. அது இயற்கை தானே மன்னா. அவைகள் நம் நாட்டுக்கு தேவைதான். நமது அரண்மனையில் அவைகளும் வசதியாக வாழ்ந்து வருகின்றன. இங்கே பாருங்கள், இவர்கள் என்னுடைய நண்பர்கள் தான் மன்னா. என்ன, கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசும் நண்பர்கள். அவைகளும் இந்த ராஜ்யத்துக்கு தேவைதான் மன்னா. பறவைகள் இல்லாத ஊர் ஒன்று இல்லவே இல்லை. ஏன் மன்னா, உங்களுக்கு அவை தொல்லையாக இருக்கிறதா? இந்த நாட்டில் நடக்கும் அனைத்தும் எனக்கு தெரியும். ஆனால் என் ராஜ்யத்தில் எத்தனை காக்கைகள் இருக்கின்றன உங்களால் கூற முடியுமா பீர்பால்? அது ஒரு பெரிய காரியமே இல்ல மன்னா. நான் ஏற்கனவே கணக்கு வைத்திருக்கிறேன். என்ன கணக்கு வைத்திருக்கிறீர்களா? நிஜமாகவா? ஆம் மன்னா, நிஜம்தான். நம்ப முடியவில்லை. சாத்தியமும் இல்லை. என்ன பிதற்றுகிறீர்கள் பீர்பால்? ராஜ்யத்தில் உள்ள காக்கைகளை எண்ணினீர்களா? நம்ப முடியவில்லை. எப்படி சாத்தியம்? ஆம் மன்னா, நானும் என் நண்பனும் தான் எண்ணினோம். இதோ இவன்தான் என் நண்பன். இவனும் நானும் சேர்ந்துதான் எண்ணினோம். ஆம், பாருங்கள், தினமும் நாட்டு நடப்புகளை என்னுடன் பகிர்ந்து கொள்வான். பீர்பால் என்னையே ஏமாற்ற பார்க்கிறான். இன்று ராஜ்யத்தில் வேலை இல்லை, இங்குதான் வேலையே. ஒரு கை பாப்போம். உங்கள் கணக்கை சொல்லுங்கள் பாப்போம். அது மிகவும் சுலபம் மன்னா. மொத்த எண்ணிக்கை 99,999. அவ்வளவுதான் மன்னா. மன்னர் இதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். என்ன 99,999? என்ன உளறுகிறீர்கள்? என்னை கோபத்திற்கு உள்ளாக்காதீர்கள் பீர்பால். 99,999 காக்கைகளாம். அதை நான் நம்ப வேண்டுமாம். கேட்டீர்களா சேனாதிபதி? நான் எண்ணும் பொழுது உங்கள் கணக்கை விட அதிகமாக இருந்தால்? மன்னா, அப்படி என்றால் காக்கை விருந்தினர்களாக வந்திருக்கலாம். குறைவாக இருந்தால் அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் பீர்பால்? அப்படி என்றால் விருந்தினர்கள் வீட்டிற்கு சென்று இருக்கலாம். வேண்டுமென்றால் நீங்களே கேட்டு பாருங்கள். நமது பீர்பால் மன்னருடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார். பார்க்கவே வேடிக்கையா இருக்கிறது. ஆஹா, மன்னருக்கு இன்று அரசவையில் வேலை ஒன்றும் இல்லை போல. பீர்பால், எப்படியாவது உமது பேச்சால் மடக்கி விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா, உண்மையைத்தான் சொன்னேன். நம்மை போலவே அவர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் இருப்பார்கள் தானே மன்னா? இருந்தாலும்? ஆம் மன்னா, நமது ராஜ்யத்தில் காலை பொழுதை உற்சாகமாக்க போதுமான அளவு காக்கைகள் இருக்கின்றன மன்னா. அது மட்டும் இல்லை மன்னா, நமது மீதமுள்ள உணவை சுத்தப்படுத்தவும் போதுமான அளவு காக்கைகள் இருக்கின்றன மன்னா. போதும் பீர்பால், நீங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்காமலேயே சட்டென்று உங்கள் அறிவால் என் கேள்வியை வென்றுவிட்டீர்கள். சபாஷ்! உங்களை போன்ற ஒருவர் எனது அரசவையில் இருப்பது எனக்கு பெருமைதான். பாருங்கள் மன்னா, இதுதான் நான் கூறிய அந்த 99,999வது காகம். நான் ஊரிலிருந்து வந்துவிட்டேன் என்று கூறி செல்கிறது. இப்பொழுதாவது நம்புங்கள் மன்னா. இன்றைய காலை பொழுது நகைச்சுவையாக தொடங்கியது. நன்றாகவே இருந்தது. நன்றி பீர்பால். உங்களுக்கு சேவை செய்வதே நான் பெருமையாக நினைக்கிறேன் மன்னா. பீர்பால், உங்கள் நகைச்சுவைக்கு அளவே இல்லை போங்க.